ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திஸ் மதுரை கிச்சன். நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே மினி சாம்பார் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம் தூள், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பெல்லாம் வெந்துருச்சான்னு. ஸோ பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடவுளுந்த பருப்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏன் வெந்தயம் ஆட் பண்ணுறோம்னா நமக்கு சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காண்டி வெந்தயம் ஆட் பண்ணணும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, சாம்பார் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்ததும் நம்ம மசிச்சு வச்சுக்கிற பருப்பையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இறக்கிக்கலாம். அந்த பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதாகும். இதே மெத்தடில் நீங்கள் காய்கறி யூஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சமும் நெய்யும் சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ மாவில் நல்லா கலக்கிட்டு அந்த மினி இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இது தனியாக மினி இட்லி பிளேட்டர்னே விற்கும். ஸோ அதை மட்டும் தனியாக வாங்கிட்டு நம்ம நார்மல் இட்லி குக்கர்லேயே இல்லை இட்லி பாத்திரத்துலேயோ வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் துருவின தேங்காய், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பொரிகடலை, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடவுளுந்த பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இட்லியும் வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இட்லியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் சாம்பார் ஊற்றிட்டு
அதுக்கப்புறம் அந்த மினி இட்லியை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். அப்புறம் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கலாம். ஸோ அந்த இட்லியும் சாம்பார் ரெண்டுமே சூடாக இருக்கும்போது நல்லா அந்த இட்லி நல்லா ஊறி இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மினி சாம்பார் இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மினி சாம்பார் இட்லி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.